நண்பர்களே வணக்கம். இந்த பக்தி சிந்தனா சேனலில் நான் ஏற்கனவே ஸ்ரீமத் பகவத்கீதையின் சிறப்பை பற்றி ஒரு காணொளி வெளியிட்டிருந்தேன். அதற்கு நல்ல ஆதரவும் வரவேற்பும் கிடைத்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, அதன் தொடர்ச்சியாக ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்லோகங்களின் சாராம்சத்தை இந்த காணொளி மூலமாகவும் மற்றும் பல காணொளிகள் மூலமாகவும் நாம் கேட்க இருக்கிறோம். ஸ்ரீமத் பகவத்கீதை மகாபாரதம் என்னும் இதிகாசத்தில் அடங்கியுள்ளது. அந்த கீதையை உபதேசித்தது ஸ்ரீ திருமாலின் அவதாரமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் சாராம்சம் மனிதனுள் நிறைந்தால் மனித பிறவியின் பாரம் அகலும். மகாபாரதம் என்னும் நூல் வியாச பகவானால் அருளப்பட்டதாகும். பாண்டவர்களின் வீர வரலாற்றை இயம்பும் காவியமாகும். வியாச மகாமுனிவரின் கலப்பால் அம்பிகை, அம்பாலிகை என்ற இரு பெண்களுக்கு சந்திரகுலத்தில் திருதராஷ்டிரர், பாண்டு என்ற இருவர் பிறந்தனர். மற்றும் சேவகம் செய்யும் பெண்ணிடம் கலந்து விதுரர் பிறந்தார். திருதராஷ்டிரருக்கு காந்தாரியிடம் 100 புதல்வர்கள் தோன்றினர். அவர்கள் கௌரவர்கள் எனப்பட்டனர். அதுபோல் பாண்டுவின் மனைவியான குந்தி தான் பெற்ற வரத்தால் தருமன், பீமன், அர்ஜுனன் ஆகிய 3 பெற்றாள். மற்றொரு மனையாளாகிய மாத்ரி தான் பெற்ற வரத்தால் நகுல, சகாதேவர்களாகிய 2 பெற்றாள். இந்த 5 பாண்டவர்கள் எனப்பட்டனர். இளமையிலிருந்தே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் அரசின் காரணமாக பகைமை ஏற்பட்டது. அதுவே பின்னாளில் குருட்சேத்திரத்தில் நடந்த பாரத போருக்கு வழிகோலியது. கௌரவர்களில் முதல்வன் துரியோதனன், பாண்டவர்களில் முதல்வன் தருமன். துரியோதனன் ஒரு நாள் பாண்டவர்கள் 5 பத்னியாகிய திரௌபதியால் மைத்துனன் முறையில் கேலி செய்யப்பட்டான். அதனால் மனம் பொறாத அவன் வஞ்சனையால் சூதாடி பாண்டவர்களை வென்று காட்டில் அனுப்பினான். பாண்டவர்களின் பத்னியாகிய பாஞ்சாலியை அரச சபையிலே மானபங்கப்படுத்தினான். அதனால் வெகுண்ட பாஞ்சாலி தன் கணவர் அவமானப்பட்டதால் அவனை போரில் கொல்ல அவன் இரத்தத்தால் தன் கூந்தலை முடிப்பதாக சபதம் செய்கின்றாள். பாண்டவர்கள் 12 வருடங்கள் வனவாசம் செய்கின்றனர். பிறகு 1 வருஷம் அஞ்ஞாதவாசம் செய்கின்றனர். அதன்படி ஒப்பந்தப்படி தங்களது நாட்டை திருப்பித் தராத கௌரவர்களோடு பாண்டவர்கள் யுத்தத்திற்கு தயாராகினர். பாண்டவர்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுத்தத்தில் துணை புரிய ஒப்புக்கொண்டார். அதன்படி குருட்சேத்திரத்தில் இரு தரப்பாருக்கும் நடுவே யுத்தம் தொடங்கியது. அப்போது அர்ஜுனன் பாசத்தால் உந்தப்பட்டு தனது சுற்றத்தார்களையும் குரு தேவர்களையும் எதிர்த்து போரிட மாட்டேன் என்று கூறினான். அது கேட்டு அவனுக்கு இரத்த சாரதியாக நிற்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அறிவுரைகளை கூறி அவனை போர் செய்ய வைத்தார். போர்க்களத்திலே அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசித்தவையே ஸ்ரீமத் பகவத்கீதையாகும். அப்பகவத்கீதையின் கருத்துக்கள் அனைத்தையும் ஸ்ரீ வியாசரும் சஞ்சயரும் எட்ட இருந்தே தங்கள் ஞான உணர்வால் அதிர்ந்தார்கள். வியாசர் அதை மகாபாரதம் நூலோடு இணைத்து எழுதி வைத்தார். சஞ்சயர் அதை பிரிவை குருடராகிய திருதராஷ்டிர மன்னனுக்கு உரைத்தார். இனி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உரைத்த ஸ்ரீமத் பகவத்கீதையை ஒவ்வொரு ஸ்லோகம் மூலமாகவும் நாம் காணலாம். தியான ஸ்லோகம் 1. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதம் பகவதக நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிருதிதம் புராணமுனினக மத்தியே மகாபாரதம் அத்வைதாமிருத வர்ஷிணீம் பகவதீம் அஷ்டார்த்த சாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம். ஓம் ஸ்ரீ பகவத்கீதை மாதா. ஸ்ரீ பார்த்தன் இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையை ஸ்ரீமன் நாராயணரிடமிருந்து கேட்க அருள் பெற்றுள்ளான். இந்த கீதையானது ஸ்ரீ வியாசரின் முழு முயற்சியால் மகாபாரதத்தின் மத்தியில் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது. இந்த கீதை படிப்பவர்களுக்கு சிறந்த அமிர்தமாகும். இது பிறப்பு இறப்பு சுழற்சியை விளக்கி விடுகிறது. இதனை பக்தியுடன் படித்து அதன் சாரமாகிய அமிர்தத்தை பருகுபவர்களுக்கு இந்த 18 அத்தியாயங்களை கொண்ட இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை மிகவும் நற்கதியை கொடுக்கக்கூடியது. நான் என்னுடைய சிரத்தினை தம் பாதங்களில் வைத்து தியானத்தில் வணங்குகிறேன். ஓம் பகவத்கீதே மாதே. Sri Parthan was blessed with hearing this from Sakshat Sriman Narayana. It occupies a great place in the middle part of Mahabharata due to the efforts of great saint Sri Vyasar. It is creating Advaita Amrita and removing birth and death to those who read this by consuming the Amrita. It is containing 18 chapters. Sri Bhagavati, I am bowing my head to your feet in Dhyana. தியான ஸ்லோகம் 2.
நமோஸ்து தே வியாச விஷாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்திர ஏன த்வயா பாரத தைலபூர்ண பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபக. ஓ வியாசரே, தங்களின் உதார குணத்தாலும் தாமரை போன்ற கண்களாலும் எங்களுக்கு ஞான ஒளி கொடுத்து மகாபாரதம் என்கிற ஞான தீபத்தை அருளியமைக்கு எங்களின் நமஸ்காரங்கள். With possession of great broad-mindedness, Vishala Buddhi, and fresh lotus-like eyes, O Saint Vyasa, for having lighted and offered us a Gnana Deepam of Mahabharata, our Namaskarams to you. Dhyana Slokam 3. प्राणपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे நமக. ஹே கிருஷ்ணா, தங்களை சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சமாக விளங்குபவர், ஒரு கையில் தடியை வைத்துக்கொண்டு பசுக்களை மேய்த்து அவற்றை கொட்டிலில் கொண்டு சேர்ப்பவனே, கீதா அமிர்தத்தை உருவாக்கி எங்களை அந்த அமிர்தத்தில் மூழ்க உறிஞ்சச் செய்து ஞான முத்திரையில் அருள்பவனே, எங்களின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்களை உரித்தாக்குகிறோம். ஹே கிருஷ்ணா, you are Karpaga Vriksha for those who surrender and hold your feet, and holding a stick in a hand for driving and managing cows, for bringing cows to field and taking them back to shed, sucking Gita Amrita for us, and also appearing with Gnana Mudra. Our Namaskarams to you. Dhyana Sloka 4. Sarvopanishato Kavotokta கோபாலநந்தனக பார்த்தோ வத்சக சுதீர் புரோக்தா துக்தம் கீதாமிருதம் மகது. எல்லா உபநிடதங்களும் பசுக்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாலை கறப்பவர், அர்ஜுனன் கன்றுக்குட்டி. இந்த பாலை குடிப்பவர்கள் எல்லாம் மகா ஞானவான்கள். எனவே இங்கே பாலானது அமிர்தமாகிய கீதையாகும். ஆல் உபனிஷத்ஸ் ஆர் கவுஸ். ஸ்ரீ கிருஷ்ணன் இஸ் எக்ஸ்கிரீட்டர் ஆஃப் மில்க். பார்த்தன் இஸ் காஃப். கன்சியூமர்ஸ் ஆஃப் மில்க் ஆர் மகா ஞானவான். ஸோ அமிர்தா ஆஃப் கீதா இஸ் மில்க் ஹியர். தியான ஸ்லோகம் 5. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஹே கிருஷ்ணா, வசுதேவரின் புதல்வரே, தாங்கள் கம்சனையும் சாணூரனையும் கொன்று தேவகிக்கு பெரிதும் மகிழ்ச்சியை அளித்தவர். ஜகத்குரு, அதாவது இந்த ஜகத்திற்கே குரு. தேவதையாகிய கடவுள், நான் என்னுடைய சிரத்தினை தங்கள் கமல பாதங்களில் வைத்து அடிபணிகிறேன். Hey Krishna, son of Vasudeva, you killed Kamsa and Chanura, always making Devaki to get happiness. Jagat Guru, Guru for the entire universe. Devata God, I am bowing my head to your feet. Dhyana Slokam 6. Bhishma Drona Tada Jayatrada Jala Gandhara Nilotbhava Shalyagragavati Kripena Vahini Purnena கர்ணேன வேலாகுலா அஸ்வத்தாம விகரண கோரமகரா துரியோதன வர்தினி சோத்தீர்ணா கலு பாண்டவைரணனதி கைவர்த்தக கேசவ. குருக்ஷேத்திர போரில் பீஷ்மரும் துரோணரும் இரத்த நதிக்கரைகள், ஜெயத்ரதன் இரத்த நீர், காந்தார ராஜா நீலோத்பல புஷ்பம், ஷைலன் ஒரு சுறாமின், கிருப்பன் நதியாவார், கர்ணன் மகா அலைகள், அஸ்வத்தாமா விகர்ணன் ஆகியோர் விஷமுள்ள மகர மீன்கள், துரியோதனன் ஒரு சக்கர தீர்த்தம். இந்த நதியை பாண்டவர்கள் ஸ்ரீ பகவான் கிருஷ்ணரின் உதவியுடன் கடந்தார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் இவர்களுக்கு படகை ஓட்டிச் செல்லும் படகோட்டியாவார். In Kurukshetra battlefield, Bhishmar and Dronar are coasts for Rananadi, blood river. Jayatrathan is Jalam, blood water. Gandhara Raja is like Nilotpalam Pushpam, that is flower. Shalyan is like Sura fish. Kripan is river. Karnan is great Maha waves. Ashwatthama and Vikarna are dangerous Makara fishes. Duryodhana is Chakratirtha. So this river was crossed by Pandavas with the help of Sri Krishna, who acted as boat rider for them. Dhyana Slokam 7. Parasariyavasaka sarojam matulam Geetartha Gandhotkatam Nanagyanaka Kesaram Harikatha Sampotana Bodhitam Loke Sajjana Shatpatairaharaha Vibiyamanam Mutaha Bhuyat Parata Pangajam Kalimala Pratvam Sinakaka Sreyase. இந்த பகவத்கீதையானது பராசரரின் புத்திரராகிய வியாசராகிய குலத்திலிருந்து தோன்றிய தண்ணீர். இது மகரந்தத்தை போன்று கதைகளை கொண்டுள்ளது. அதன் மூலம் மூலக்கதையை உருவாக்கியுள்ளது. இது நித்திய ஹரிகதா பிரசங்கம் போன்று நிதமும்
காலையில் மலரும் மலர் போன்றது. இதனுடைய தேன் துளியை போன்ற தத்துவங்களை நிறைய மனிதர்கள் பருகி இன்பம் கொள்கிறார்கள். இது நல்ல வாசனுடைய திரவியம். இந்த தாமரை மலர் போன்ற மகாபாரதம் கலிதோஷத்தை நீக்கக்கூடியது. அதாவது கலிபுருஷனின் தீய நோக்கங்களை நீக்கக்கூடியது. இத்தகைய மகாபாரதம் நம் எல்லோருக்கும் நல்லதொரு வாழ்க்கையை நல்கட்டும். It rises from water pond containing words of Sri Vyasa, son of Parasara. It has many short stories like flower particles, that is Magarantha, pollens, which helps in formation of new plants. It rises like a fresh morning flower due to Harikatha Prasanga, that is daily Harikatha Pravachana. Its honey is happily consumed by many good people like honeybees. It has good fragrance through Bhagavad Gita. With all its good qualities, this lotus flower of Mahabharata relieves Kali dosha, that is ill effects of Kali Purusha, Kali Yuga, to those who want to live from it. Let this Mahabharata offer good future to all of us. Dhyana Slokam 8. மூலம் கரோதி வச்சலம் பங்கும் லங்கயத்தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஹே மாதவா, ஊமையும் உன் அருளால் நன்கு பேசுவான், கால் ஊனமுற்றவனும் உன் அருளால் பெரிய மலையையே தாண்டுவான். அத்தகைய சிறப்புடைய தங்களது கமலபாதங்களில் என் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். Hey Madhava, a person with dumbness can speak with your kripa, that is grace. A person who is not even able to walk can cross a mountain with your blessings. I am bowing my head to the feet of such a sole, eternal, supreme being, possessing highest happiness and bliss, called Madhava. Dhyana Slokam 9. Yam Brahma Vrinendra Rudramrutah Stunvanti Divyastavaha Vedaihi Sangapāda Kramobhanishadai Gayantiyam Samakah ध्यानावस्थित तत्कथेन मनसा पश्यन्त्यं योगिनो यस्यान्तं न विदुः சுராசுரகணா தேவாய தஸ்மை நமக. பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், ருத்ரன் மற்றும் இதர தேவதைகள் திவ்ய ஸ்துதியினால் உன்னுடைய அனந்த கல்யாண பிரகிருதியை புகழ்கின்றனர். சாமகான உபாசகர்கள் அங்கா, பதக்கிரமா மற்றும் உபனிஷதங்கள் ஆகியவற்றை பாடி புகழ்கின்றனர். யோகிகள் உன்னை தியானத்தின் மூலம் அறிகின்றனர். சூரர்கள், அசுரர்கள் உன்னுடைய பராக்கிரமத்தை அறியாமல் இருக்கின்றனர். எங்களின் நமஸ்காரங்கள் அத்தகைய தேவர்களின் தலைவன் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உரித்தாகுக. Brahma, Vishnu, Indran, Rudran and other devatas are making divya stuti on your Ananta Kalyana Prakriti, that is qualities of nature. Samagana, Upasaka are singing songs on you with Anga, Padagrams and Upanishads, parts of Vedas. Yogis are learning you through dhyana, but Sura and Asura, Rakshasas communities are not knowing the end result of fight with you. Our namaskarams to such a devata God Sri Krishna. இத்துடன் தியான ஸ்லோகங்கள் முடிவடைந்தன. இனி ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்லோகங்கள் மற்றும் அதன் விளக்கங்களை அடுத்த காணொலியிலிருந்து தொடர்ந்து காண்போம். தேங்க்யூ ஆல்.